ஹலோ கைஸ், எங்கடா இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு தாங்க. ஆமாங்க, நம்ம ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் கம்படுங்குதல் ஃபெஸ்டிவலுக்கு தாங்க நாங்களும் வந்திருக்கோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கம்பத்தை பார்க்கலான்ட்டு ஈரோடு ஜிஹெச் ரவுண்டானாக்கிட்டு தாங்க வந்தேன். ஃபஸ்ட்டு அங்கே மோர் வண்டி வந்துச்சு, நாங்களும் அடிச்சு பிடிச்சி அங்கே மோர்லாம் வாங்கி குடிச்சிட்டு கம்பம் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. மஞ்சள் நீர் அன்னைக்கு மஞ்சள் அடிக்க சொன்னால் கலர் பொடியெலாம் அடிச்சு வச்சிருக்கானுங்க. ஹோலி பண்டிகை மாதிரி நாங்களும் சரி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்கிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. ஈரோட்டில் எப்பயுமே வருஷம் மார்ச்சோட மிடில் ஆரம்பித்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் சாட்டர்டே வரும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்குங்க. ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. அதுவும் இல்லாமல் ஈரோடு சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களுமே அந்த கோயிலுக்கு வருவாங்க. முக்கியமாக அங்கே இருக்கிற கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவே வருவாங்க. எனக்கு அங்கே போடுற டெல்லி அப்பளம்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே போய் பார்ப்பேங்க. சரி கம்மா வருதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சுற்றி கூட்டம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. பார்க்குற இடம்லாம் மஞ்சன்னு இருந்துச்சு. ஏதோ சிஎஸ்கே மேட்ச்சுக்கு வந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. ஆனால் அது சிஎஸ்கே மேட்ச் கிடையாது, கம்பம் ஃபெஸ்டிவலுங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. பெரிய மாரியம்மன் கோயில் கம்பத்தோட சேர்த்து இன்னும் 2 மாரியம்மன் கோயிலோட கம்பம் ஒட்டுக்கா முக்கிய வீதிகளில் உலா வந்து கடைசி அதை வாய்க்காலில் போட்டுருவாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கம்பமும் வந்துடுச்சு. எல்லாம் உப்பு மிளகால எரிய ஆரம்பிச்சிட்டானுங்க. கண்ணு காது தலையிலாம் பட ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் அதை தட்டுட்டு உப்பு மிளகா பக்கத்தில் இருந்து நாங்களும் தூக்கி போட்டாங்க. சாமியை நல்லா கும்பிட்டோங்க. இது ரொம்ப செம்மையாக இருக்குங்க. வருஷம் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நாங்கள் கொண்டாடுவோம். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக வீதியிலலாம் போயிட்டுருப்போங்க. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொண்டாடிட்டு நாங்களும் வந்துட்டு அங்கங்கே சுற்றிட்டு ஏரியாலெலாம் போயிட்டு எல்லாருமே மஞ்சள் ஊற்றுனாங்க. நாங்களும் சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க.